அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் ஒருவர் ஆவார்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹு தாலா சிறு வயதிலேயே புத்திசாலித்தனத்தையும் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய சிறப்பு திறனையும் கொடுத்திருந்தான். இவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஆவார்கள். தாவூத் நபி சிரியா நாட்டின் அரசராக இருந்தாங்க. தாவூத் நபி இறந்த பிறகு சுலைமான் நபி அவர்கள் சிரியா நாட்டின் சிம்மாசனத்தில் அரசராக அமர்ந்தார்கள். சுலைமான் நபி அல்லாஹு தாலாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. எவரும் அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. சுலைமான் நபியுடைய கோரிக்கையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிக பெரிய அரசாங்கத்தை வழங்கினான். பளிங்குகளால் ஆன மாளிகையை அமைத்து வாழ்ந்து வந்தாங்க. மேலும் சுலைமான் நபிக்கு அல்லாஹு தாலா ஏராளமான அற்புதங்களை வழங்கினான். ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. பறவைகளின் மொழியை அறிந்தவராகவும் பறவைகளுடன் பேசும் ஆற்றல் உடையவராகவும் இருந்தாங்க. மேலும் காற்றை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கினான். அந்த காற்று அவர்களை சுமந்து அவர்கள் விரும்பும் இடத்திற்கு கொண்டு செல்லும். ஒருமுறை சுலைமான் நபி அவர்களுடைய படையினருடன் புறப்படுறாங்க. அப்போது எறும்புகள் அணிவகுத்து போய்கொண்டு இருந்தது. அதில் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் சுலைமான் நபியின் படை வருகிறது, நீங்க எல்லாரும் உங்க இல்லத்திற்குள் சென்று விடுங்க, இல்லைனா உங்க எல்லாரையும் அவங்க மிதித்து நாசம் செய்து விடுவாங்க என்று உபதேசம் செய்தது. இவ்வாறு ரொம்பவே சிறிய எறும்பின் குரல் வெகு தூரத்தில் இருந்த சுலைமான் நபிக்கு தெளிவாக கேட்டது. சுலைமான் நபியின் அரசவையில் இருக்கும் பறவைகள் தன் சிறகுகளை விரித்து அவர்களுக்கு நிழல் தரும். அப்போது ஒரு நாள் ஹூத் ஹூத் என்ற பறவையை காணவில்லை என்பதை சுலைமான் நபி உணர்றாங்க. அந்த பறவை வராததற்கான காரணத்தை சொல்லவில்லை என்றால் அதை தண்டிப்பேன் என்றும் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவை அங்கு வந்து சேர்ந்தது. அந்த பறவை தாமதமாக வந்ததற்கான காரணத்தையும் கூறியது. நீங்கள் அறியாத ஒன்றை கண்டுபிடித்ததாக அந்த பறவை கூறியது. இதை கேட்ட சுலைமான் நபி கோபத்தை மறந்து ஆர்வத்துடன் அது என்ன என்று கேட்டாங்க. சஃபா என்ற பகுதியில் பல்கீஸ் என்ற ராணி ஆட்சி செய்வதை கண்டேன். அவர்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பான அரியாசனம் இருக்கு. ஆனா அந்த ராணியும் அந்த பகுதியில் உள்ள மக்களும் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள். அந்த மக்களை ஷைத்தான் நேர்வழியில் இருந்து தடுத்து கொண்டு இருக்கிறான் என்று அந்த பறவை கூறியது. எனவே சுலைமான் நபி அந்த ராணிக்கு ஒரு கடிதத்தை எழுதி அந்த ஹூத் ஹூத் பறவையிடம் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பறவை பல்கீஸ் ராணியிடம் கடிதத்தை சேர்த்தது. அந்த கடிதத்தை அந்த அரசி பிரித்து படித்து பார்க்கறாங்க. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, இறைவனை முற்றிலுமாக வழிபடுங்கள் என்று எழுதியிருந்தது. உடனே பல்கீஸ் ராணி அவர்களுடைய ஆலோசகர்களிடம் இந்த கடிதத்தை காட்டி கடிதத்தை பற்றி ஆலோசனை செய்யறாங்க. அப்போது அந்த ஆலோசகர்கள் சுலைமான் நபிக்கு எதிராக போர் தொடுக்கும்படி பரிந்துரை செய்யறாங்க. ஆனா பல்கீஸ் ராணி அதை மறுத்தாங்க. பின்பு சுலைமான் நபிக்கு விலை உயர்ந்த அன்பளிப்புகளை அந்த ஆலோசகர்களிடம் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா சுலைமான் நபி அந்த பரிசுகளை நிராகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தாலா எனக்கு ஏராளமான செல்வங்களை அருளியுள்ளான், மேலும் என்னை இறை தூதராகவும் ஏற்றுள்ளான். அதனால இந்த அன்பளிப்பை நீங்களே எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிடுறாங்க. மேலும் நீங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் நாட்டின் மீது நான் படையெடுத்து உங்கள் நாட்டை நாசம் செய்வேன் என்று சொல்றாங்க.
தூது சென்றவர்கள் தன் நாட்டிற்கு திரும்பினார்கள். ராணியிடம் நடந்ததை கூறினார்கள். உடனே பல்கீஸ் ராணி சுலைமான் நபியை சந்திக்க விரும்புறாங்க. பல்கீஸ் ராணி தன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுலைமான் நபிக்கு தெரிய வருது. எனவே பல்கீஸ் ராணியை சோதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்றாங்க. சுலைமான் நபி ஜின்களிடம், அந்த ராணி என்னை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி யார் அந்த ராணியுடைய அரியாசனத்தை கொண்டு வருவீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதில் ஒரு ஜின், நீங்க உங்க இடத்துல இருந்து எழுந்திருப்பதற்கு முன்னாடியே நான் கொண்டு வருவேன் என்று கூறியது. மேலும் அங்கு இருந்த வேத ஞானம் பெற்ற ஒருவர், நீங்க கண் சிமிட்டும் நேரத்தில் நான் அந்த அரியாசனத்தை இங்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர்கள் கூறியபடி அந்த அரியாசனம் கொண்டு வரப்பட்டது. அந்த அரியாசனத்தை சற்று மாற்றி அமைக்கிறாங்க. பல்கீஸ் ராணி அங்கு வராங்க. வந்து அந்த அரியாசனத்தை பாக்குறாங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. உடனே சுலைமான் நபி, இந்த அரியாசனம் உங்களுடைய அரியாசனம் போலவே உள்ளதா என்று கேட்கிறாங்க. அதற்கு பல்கீஸ் ராணி, ஆமாம், என்னுடைய அரியாசனம் போன்று உள்ளது என்று பதில் சொல்றாங்க. பின்பு சுலைமான் நபி தன் மாளிகைக்குள் அழைத்து செல்றாங்க. அந்த மாளிகைக்குள் நுழைந்ததுமே அரசி பிரமித்து நின்றார்கள். அந்த மாளிகையின் தரையில் தண்ணீர் நிற்பது போல காட்சி அளித்தது. அது தண்ணீர் தடாகம்னு நினைச்சு தன் ஆடை தண்ணீரில் நனைஞ்சிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசி அவர்களுடைய கீழாடையை சற்று உயர்த்தி கொண்டாங்க. இதை கண்ட சுலைமான் நபி, இந்த தரை பளிங்குகளால் கட்டப்பட்டது, இது தண்ணீர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்தையும் கண்டுவிட்டு பல்கீஸ் ராணி நாடு திரும்புறாங்க. பின்பு, இறைவா, நான் அறியாமையால் இதுநாள் வரைக்கும் சூரியனை வணங்கி வந்தேன். என்னை பின்பற்றி மக்களுமே சூரியனை தான் வணங்கி வந்தாங்க. இனி ஒரே இறைவனும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிபடும் இறைவனுமாகிய உன்னை என் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இறுதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கியது. சுலைமான் நபி தன் கைத்தடியை பூமியில் நட்டு அதில் சாய்ந்து கண்கள் நிலைத்து நின்ற போது அவர்களுடைய உயிர் பிரிந்தது. இது அங்கு இருந்த ஜின்களுக்கு தெரியவில்லை. சுலைமான் நபி விழித்து கொண்டு நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்காங்க என்று நினைத்து அந்த ஜின்கள் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தன. கைத்தடியை பூமியில் இருந்த கரையான்கள் அரித்து விடவே கைத்தடி கீழே சாய்ந்தது. அத்துடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கீழே சரிந்தார்கள். அப்போதான் சுலைமான் நபி இறந்த செய்தி அந்த ஜின்களுக்கு தெரிய வருது. பின்பு அந்த ஜின்கள் அந்த இடத்தை விட்டு மறைந்து சென்றது. இந்த வீடியோ மூலமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, சுலைமான் நபியின் தந்தை யார்? இரண்டாவது கேள்வி, சுலைமான் நபியின் படை வருது, நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்திற்குள் சென்று விடுங்கள், இல்லையென்றால் அவர்கள் மிதித்து நாசம் செய்து விடுவார்கள் என்று கூறிய உயிரினம் எது? மூன்றாவது கேள்வி, பல்கீஸ் ராணியை பற்றி அறிவித்த பறவையின் பெயர் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதிலை இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்.